பாடி பில்டிங் மீது இளைஞர்களுக்கு ஆர்வம் அதிகரித்துள்ள நிலையில் அதில் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பாடி பில்டிங்ல நிறைய வேலை வாய்ப்புகள் தற்போது உருவாகி இருக்கு. இளைஞர்களும் கூட இந்த பாடி பில்டிங்கை கத்துக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் கட்டுறாங்க. இந்த பாடி பில்டிங் கத்துக்கிட்டு இதுல வெற்றி அடைவதன் மூலம் அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள்ல என்னென்ன இடங்கள்லாம் கிடைக்கும், தனியார் வேலை வாய்ப்புகள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத இந்த செய்தி தொகுப்புல நம்ம விரிவா பார்க்க போறோம். பாடி பில்டிங் மீதான ஆர்வமும் அதற்கான வரவேற்பும் இளைஞர்கள் இடையே உச்சத்தை பெற்றிருக்கிறது. சோசியல் மீடியா ஆதிக்கம் அதிகமாகி வரும் காலகட்டத்தில் இதன் மீது தனி வெளிச்சம் பாய்ந்துள்ளது. பாடி பில்டிங் துறையில் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும்போது விளையாட்டு ஒதுக்கீடு மூலம் மத்திய அரசின் வேலை வாய்ப்புகளை பெற முடியும். பாடி பில்டிங் துறையில் கோச்சர், போட்டிகளுக்கு பயிற்சி அளித்தல், நடுவர் போன்ற இதர வேலை வாய்ப்புகளும் உள்ளன. தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழக அரசும் நிறைவேற்றும் பட்சத்தில் இன்னும் அதிக இளைஞர்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கிறார் அமெச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷன் சேர்மன் அரசு. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அந்த 3% சேர்க்கும் போது அவங்களுக்கும் வாய்ப்புகள் வரும். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் செகண்ட் வரவங்க ரயில்வேஸோ, ஏர்ஃபோர்ஸோ, இன்கம் டேக்ஸோ, போஸ்டல் அந்த மாதிரி கிடைச்சதா, அந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாருக்குமே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கிடைச்சா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட். அது இல்லாமல் நிறையா ப்ரைவேட் செக்டர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்லாம் டன்லப்பு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க, வேலை வாய்ப்புகள்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதெல்லாம் இன்னும் கவர்மெண்ட் கொஞ்சம் புஷ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஸ்போர்ட்ஸும் வளரும், அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டம் வென்று மத்திய அரசின் வருமான வரித்துறையில் வேலை கிடைத்து இன்று பல இளைஞர்களுக்கு உத்வேகமாக இருக்கும் சரவணன் மற்றும் கார்த்திகேஸ்வர் இருவரும் சாதனை படைக்க வரும் இளம் தலைமுறையினருக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறார்கள். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம் வராங்க, கேம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால ஃபினான்ஷியலாவோ இல்லை அவங்களுக்கு வீட்டில் சப்போர்ட் எதுவுமே இல்லாதால விட்டுடுறாங்க. அப்படி விடாமல் கண்டினியூஸாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜாபும் வாங்கிடலாம், ப்ளஸ் அவங்களும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கலாம். ரெகனைஸ் அசோசியேஷனில் பண்ணும்போது தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ அதை எல்லோரும் நீங்கள் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ப்ரைவேட் அசோசியேஷன் நிறைய வந்ததுனால இதுக்கு ப்ராப்பர் அவேர்னஸ் கிடைக்கல. இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிடைக்கிற வேலை மாதிரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் கிடைச்சிது அப்படின்னா இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் பாடி பில்டிங் ரொம்ப கிரேஸாக இருக்காங்க. நிறைய வாய்ப்பு கிடைக்கும், நிறையா அவங்களோட எதிர்காலமே மாறும். அல்ல கெட்ட பழக்கத்தையும் வெளியே வரதுக்கு நல்ல ஒரு வேவாக இருக்கும். சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு, அர்ப்பணிப்பு, இந்த 3 விஷயத்தையும் இந்த பாடி பில்டிங் மேல செலுத்தணும்னா அதுல நிச்சயமா வெற்றி அடையலாம். அவங்க அரசு வேலைகளையும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்கன்னா அவங்களும் நிச்சயமா வெற்றி அடையலாம் அப்படின்றது நம்ம இது மூலமா தெரிய வருது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் விக்னேஷ் சுப்பிரமணியன்.